அனைவருக்கும் வணக்கம். மகாலட்சுமியின் அருளைப் பெற திருவிளக்கு ஏற்றும் போது கூற வேண்டிய மந்திரத்தை பற்றி இந்த காணொளியில் காண்போம். திருவிளக்கு வழிபாடு உன்னதமான வழிபாடாகும். உலகெல்லாம் நிறைந்து விளங்கும் இறைவனை, இறைவியை நம் இல்லத்தில் எழுந்தருளச் செய்ய திருவிளக்கு வழிபாடு துணை புரியும். அன்பை தகழியா ஆர்வமே நெய்யாக, இன்புருகு சிந்தை இடுதிரியாக, நன்பு உருகி ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் என்று ஞான ஒளியாகிய சுடர் விளக்கை மனமுருக திருமாலுக்கு ஏற்றினேன் என்கிறார் பூதத்தாழ்வார். திருத்தொண்டர்களில் நந்தியடிகளும் கணம் புல்லரும் கலிய நாயனாரும் திருக்கோயிலில் திருவிளக்கை ஏற்றியே முக்தி பெற்றிருக்கிறார்கள். ஒருமுறை வேதாரண்யம் வேதபுரீஸ்வரர் திருக்கோயிலில் விளக்கு சற்று மங்கலாக எரிந்து கொண்டிருந்த பொழுது விளக்கில் இருக்கும் நெய்யை உண்ணுவதற்காக சென்ற எலி தனது மூக்கினால் திரியை அப்பால் நகர்த்திவிட தீபம் சுடர்விட்டு எரிந்ததாம். எலியின் செயல் எப்படி இருந்த போதும் தீபம் சுடர்விட்டு எரியச் செய்த கைங்கரியத்திற்காக அந்த எலியை இறைவன் அடுத்த பிறவியில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறக்கச் செய்தார் என்று அப்பர் சுவாமிகள் திருக்குறுகை பதிகத்தில் 8ஆம் திருப்பாட்டில் கூறுகிறார். நிறைமறை காடு தன்னில் நீண்டெலி தீபம் தன்னை கரை நிறத்து எலி தன் மூக்கு கட்டிட கனன்று தோன்ற நிறைக்கடல் மண்ணும் விண்ணும் நீண்டவான் உலகமெல்லாம் குறைவரக் கொடுப்பார் போலும் குறுக்கை வீரட்டனாரே என்கிறார் அப்பர் சுவாமிகள். இத்தகைய சிறப்புமிக்க திருவிளக்கினை ஏற்றும் போது கூற வேண்டிய மந்திரம்: தீப ஜோதியானவளே நமஸ்காரம், திருவாகி வந்தவளே நமஸ்காரம், ஆபத் பாந்தவியே நமஸ்காரம், அனுதினமும் காத்திடுவாய் நமஸ்காரம் என்று கூறி மனதார பிரார்த்தனை செய்ய நமது அனைத்து தேவைகளும் நிறைவேறும். நன்றி.